Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. Today I am going to start with new content, chapter 7 la new content determinants. இது உங்கள் நியூ கண்டென்ட்டு இந்த இயரு. லாஸ்ட் வீடியோவில் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், ஆல்ரெடி நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தது. இது வந்து நியூ கண்டென்ட்டு. ஸோ டிட்டர்மினன்ட்டுடைய டெஃபினிஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ மேட்ரிக்ஸுக்கும் டிட்டர்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும், டிட்டர்மினா எப்படி இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ மேட்ரிக்ஸ் அண்ட் எ டிட்டர்மினன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எ மேட்ரிக்ஸ் cannot be reduced to a number. That means a matrix is a structure alone and is not having any value. But a determinant can be reduced to a number. ஓகேவா? இப்போ மேட்ரிக்ஸ்னாக்கா அது வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. ஒரு 2 மேட்ரிக்ஸை சம் பண்ணுறீங்கனாக்கா வி கெட் 1 மேட்ரிக்ஸ், ஆன்சர் மேட்ரிக்ஸ், ஓகேவா? இல்லை சப்ராக்ட் பண்ணுறீங்க, இல்லை மல்டிப்ளை பண்ணுறீங்க, 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு ஆன்சராக ஒரு மேட்ரிக்ஸாக தான் வரும். அது ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வரும், ஓகேவா? ஆனால் டிட்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிட்டர்மெண்ட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சினாக்கா ஒரு நம்பர், அதாவது ரெடியூஸ் பண்ணினாக்கா ஒரு சிங்கிள் நம்பராக வரும் இந்த டிட்டர்மெண்ட்டுடைய வேல்யூ, ஓகேவா? இதான் மேட்ரிக்ஸுக்கும் டிட்டர்மெண்ட் உள்ள டிஃப்ரென்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், தி நம்பர் ஆஃப் ரோஸ் may not be equal to the number of columns in a matrix. In a determinant, the number of rows is always equal to the number of columns. ஓகேங்களா? இப்போ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரோஸும் காலம்ஸும் டிஃபர் ஆகலாம், ஓகேவா? நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் டிஃபர் ஆகலாம். ஆனால் டிட்டர்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமாக தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் மே நாட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். இதில் மேட்ரிக்ஸில் ரோஸு காலம்ஸும் அது ஈக்குவலாக இருக்கிறது வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா? மேட்ரிக்ஸில் இப்போ அதை ஆர்டர் பார்த்தாலே தெரியும். மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3x3 ஆர்டர் இருக்கும். 3 rows 3 columns இருக்கும். 2 rows 2 columns இருக்கலாம். 3 rows 2 columns இருக்கலாம். 2 rows 3 columns இருக்கலாம். அப்போ ரோஸு காலம்ஸும் ஈக்குவலாக இருக்குன்ட்டு அவசியம் கிடையாது இதில் மேட்ரிக்ஸில். ஆனால் டிட்டர்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கும் இதில் டிட்டர்மெண்ட்டில், ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், ஆன் இன்டர்சேஞ்சிங் தி ரோஸ் அண்ட் காலம்ஸ் எ டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் இஸ் formed in a determinant. Interchanging the rows and columns does not alter the values of the determinant, ஓகேவா? அப்போ மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இன்டர்சேஞ்ச் தி ரோஸ் அண்ட் காலம்ஸ் எ டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் இஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் டிட்டர்மெண்ட்டில் என்ன பண்ண முடியாதுனாக்கா தி இன்டர்சேஞ்சிங் தி ரோஸ் அண்ட் காலம்ஸ் டஸ் நாட் ஆல்டர் தி வேல்யூஸ் ஆஃப் த டிட்டர்மெண்ட். தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மெண்ட்டு. ஸோ சம் ஒர்க் அப் பண்ணினாக்கா உங்களுக்கு கிளியராக புரியணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3 ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேட்ரிக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாக்கா டிட்டர்மெண்ட் எடுக்கணும், ஓகேவா? மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க சொன்னாக்கா எப்படி டினோட் பண்ணுறாங்கக்கா கொடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் 2 சைடு என்ன பண்ணினாக்கா வெர்டிக்கல் லைன் போட்டிங்கனாக்கா டிட்டர்மெண்ட்டோடைய சிம்பிள் வெர்டிக்கல் லைன். இப்போ மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறீங்க. மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸ் ரைட் பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்கனாக்கா அது மேட்ரிக்ஸ். இதுவே 2 சைடு வெர்டிக்கல் லைன் போட்டிங்கனாக்கா அது டிட்டர்மெண்ட் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணணும். ஸோ இது வந்து ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ். இது அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிப்பாரு. டிட்டர்மெண்ட்டுக்கு எப்படி டினோட் பண்ணுவோம்னாக்கா 2 சைடும் வெர்டிக்கல் லைன் போடும். அப்போ இது எப்படி டினோட் பண்ணுவோம்னாக்கா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணணும். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 வெர்டிக்கல் லைன் போட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் போட்டு இந்த 2 வெர்டிக்கல் லைன் போடணும். டிட்டர்மெண்ட்டுக்கு போட்டு அந்த மேட்ரிக்ஸ் உள்ள என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணணும், ஓகேவா? அப்போ இதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த டிட்டர்மெண்ட்டோடைய வேல்யூ எப்படி கண்டுபிடித்து பாருங்க. ஸோ இதில் சைன் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்டர்னேட் சைன் இருக்கும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸோடைய டிட்டர்மினன்ட், ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூ கண்டுபிடி, மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அப்போ டிட்டர்மெண்ட் எப்படி ரைட் அவுட் பண்ணணும்னு தெரியும். 2 வெர்டிக்கல் லைன் போட்டு அதில் இருக்கிற எலமெண்ட்டை மேட்ரிக்ஸில் எலமெண்ட்டை ரைட் பண்ணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஆல்டர்னேட் சைன் வரும். இப்போ ஒரு டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ கண்டுபிடினாக்கா ஒன்று ரோ வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லை காலம் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஏதாவது ஒன்று, ஓகேவா? எப்படி வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நம்ம ரோ வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். R1 is, expand R1 is.
இப்போ R1 is பார்த்தீங்கன்னாக்கா R1ல என்னென்ன எலமெண்ட் இருக்கு பாருங்க, A1 B1 C1. அப்போ A1 ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிடணும். R1ல இருக்கிற A1 ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிட்டு அந்த A1 வந்து எந்த ரோல எந்த காலம்ல இருக்குன்னு பார்க்கணும். A1 வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரிமைனிங் வர எலமெண்ட் என்ன சொல்லுவாங்கனாக்கா மைனஸ் சொல்லுவாங்க. ரிமைனிங் எலமெண்ட் என்ன பண்ணால் B2 C2 B3 C3 இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ A1 எடுத்து ரைட் பண்ணிவிட்டு அந்த A1 வந்து எந்த பிளேஸில் இருக்குனாக்கா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிடணும், ஓகேங்களா? ரிமூவ் பண்ணினாக்கா மீதி வரதை மைனஸ் சொல்லுவாங்க, அந்த மைனர் அப்படியே ரைட் பண்ணணும் டிட்டர்மெண்ட்டில், ஓகேவா? இப்போ A1 இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் மைனர் பண்ணால் B2 C2 B3 C3, ஓகேவா? ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு இந்த R1ல நெக்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா B1, ஓகேங்களா? அப்போ ஆல்டர்னேட் சைன் சொன்னல, அப்போ மைனஸ் போடணும். ஸ்டார்டிங்கில் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் மைனஸ், ஓகேவா? மைனஸ் போட்டு R1ல நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன B1. இப்போ B1 வந்து எந்த பிளேஸில் இருக்குனாக்கா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணினாக்கா ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, A2 C2 A3 C3. அந்த எலமெண்ட் மட்டும் என்ன பண்ணணும், டிட்டர்மெண்ட்டில் ரைட் பண்ணணும். ஸோ மைனர் சொல்லுவாங்க அதை. ஸோ A2 C2 A3 C3, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் சைனு ப்ளஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் R1 பார்த்தீங்கன்னாக்கா C1. நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் R1னா C1. இப்போ C1 வந்து எந்த பிளேஸில் இருக்குனாக்கா ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் ரிமூவ் பண்ணினாக்கா ரிமைனிங் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா A2 B2 A3 B3, ஓகேங்களா? சரி, இந்த ரூல் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஓகேவா? இப்போ இதோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்குதுனாக்கா இப்போ A1 ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு இந்த டிட்டர்மெண்ட் இருக்குல்ல 2x2 டிட்டர்மெண்ட்டு, ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? அது எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணால் ஈக்குவல் டு A1 இன்ட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எதை மல்டிப்ளை பண்ண பாருங்க, B2வையும் C3யும் ரைட் மல்டிப்ளை பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட்டு, ஓகேவா? B2வையும் C3 இதான் ஆர்டரு. ஃபர்ஸ்ட் எதை மல்டிப்ளை பண்ணாக்கா இந்த ஆர்டர் தான் மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? B2வையும் C3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ B2 C3 B2 இன்ட்டு C3, ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிட்டு பிறகு கிராஸ் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணாக்கா நெக்ஸ்ட் எதை மல்டிப்ளை பண்ணாக்கா இந்த B3 C2 மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி சைன் மைனஸ் சைன் போடணும், சைன் மைனஸ் சைன் இது காமன், ஓகேவா? கிராஸ் பண்ணிட்ட பிறகு மைனஸ் சைன் தான் வரும். இப்போ மைனஸ் போட்டு B3யும் C2 மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? B3 C2, ஓகேங்களா? அப்போ எப்படி கிராஸ் பண்ணுறீங்க பாருங்கள், எது ஃபர்ஸ்ட் வரணும் B2வும் C3, அதான் ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு சைன் மைனஸ் சைன் போடணும். அப்புறம் B3யும் C2 மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் மைனஸ் B1 இன்ட்டு அதுமாதிரி நெக்ஸ்ட் டிட்டர்மெண்ட் பண்ணாக்கா A2யும் C3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ A2 இன்ட்டு C3 கிராஸ் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் அப்ளை பண்ணணும். மைனஸ் A3 இன்ட்டு C2 A3 இன்ட்டு C2 ப்ளஸ் C1 இன்ட்டு நெக்ஸ்ட்டு A2 இன்ட்டு B3 மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் A3 இன்ட்டு B2, ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சு சொன்னாக்கா இதான் ப்ரொசீஜர். இந்த ஃபார்மில் தான் பண்ணணும் எந்த சம் கொடுத்தாலும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.14 எவால்வேட்னா வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் டைரெக்டாகவே டிட்டர்மெண்ட்டாக கொடுத்துறாங்க, ஓகேவா? இந்த சம்மில் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அது டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அப்போ மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மெண்ட்டாக எப்படி மாற்ற தெரியும் உனக்கு, 2 வெர்டிகல் லைன் போட்டு அந்த எலமெண்ட்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ இதில் டேரெக்டாக டிட்டர்மெண்ட்டாக கொடுத்துறாங்க, ஓகேவா? ஸோ இதோட வேல்யூஸ் கேட்குறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் 2 4 -1 2ன்னு இருக்குது. ஸோ கிராஸ் பண்ணாலே போதும், ஓகேவா? 2 × 2 2/2 ஆர்டரில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் 2 rows 2 columns. ஸோ இது என்ன பண்ணலாம் கிராஸ் பண்ணிப்போம். 2 2s are 4 ஆகிடும். மைனஸ் போட்டு -1 இந்த 4 மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? ஈக்குவல் டு 2 2s are 4 2 × 2 4, ஓகேவா? அப்புறம் என்ன பண்ண கிராஸ் பண்ணிட்டு என்ன சைன் அப்ளை பண்ணால் மைனஸ் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த -1ஐயும் இந்த 4 மல்டிப்ளை பண்ணணும். அதான பண்ணீங்க, ஓகேவா? ஸோ 2 2s are 4 ஆகிடும். மைனஸ் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா -1 × 4 இருக்குது. அப்போ -4 வரும். ஆல்ரெடி வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +4 ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு 8 ஆகிடும். ஸோ ஆஃப் த டிட்டர்மெண்டோட வேல்யூ வந்து 8. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர் டிட்டர்மெண்ட் ஆஃப் cos θ sin θ மைனஸ் sin θ cos θ. இது அதுமாதிரி கிராஸ் பண்ணிடலாம். ஸோ cos θ × cos θ cos square θ வந்துடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் sin θ × sin θ வந்துடும். ஸோ அப்போ cos θ × cos θ மைனஸ் ஆஃப் மைனஸ் sin θ × sin θ cos θ × cos θ cos square θ வந்துடும். மைனஸ் sin θ × sin θ sin square θ வந்துடும். வெளில ஒரு மைனஸ் இருக்கா ப்ளஸ் வந்துடும், ப்ளஸ் sin square θ.
இப்போ காஸ் கொடுத்துட்டா ப்ளஸ் சைன்ஸ் கொடுத்துற வேல்யூ வந்து 1. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ். So, to every square matrix A of order n with entries as real numbers, we can associate a number called determinant of matrix A, and it is denoted by determinant of A or DET, A or delta. ஸோ அப்போ டிட்டர்மெண்ட் எப்படிலாம் டினோட் பண்ணலாம்னாக்கா, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குனாக்கா அதை டிட்டர்மெண்ட்டாக எழுதுனாக்கா அந்த ஏ போட்டுட்டு 2 சைடு வெர்டிகல் லைன் போட்டிங்கனாக்கா அது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன் டினோட் பண்ணோம். இல்லை வேறு எப்படி எழுதலாம்னாக்கா டிஇடி வேர்டிங்ஸில் டிட்டர்மெண்ட்டை டிஇடி போட்டு எந்த மேட்ரிக்ஸ் ஏவா அப்போ ஏ போட்டுக்கலாம். ஓகே, இது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன் டினோட் பண்ணலாம். ஆர் இதுமாரி ட்ரையாங்கிள் போட்டாலும் டிட்டர்மெண்ட் தான் மீனிங். ட்ரையாங்கிள் போட்டாக்கா டிட்டர்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 3 விதத்தில் டினோட் பண்ணலாம் டிட்டர்மெண்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மெண்ட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. ஸோ தி வேல்யூ ஆஃப் ஏ டிட்டர்மெண்ட் இஸ் unaltered by interchanging its rows and columns. ஒரு டிட்டர்மெண்ட் இருக்குது, அதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க. unaltered by interchanging its rows and columns இன்டர்சேஞ்ச் பண்ணினாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்குனாக்கா, இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா அதே தான் வரும், அதே டெல்டா தான் வரும், டிட்டர்மெண்ட் தான் வரும். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டி நம்பர் 2. இஃப் எனி 2 rows or columns, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து எல்லாத்தையுமே இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. த வேல்யூ ஆஃப் டிட்டர்மெண்ட் இஸ் அன்ஆல்டர்ட் பை இன்டர்சேஞ்சிங் இட்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா? இப்போ A1 A2 அதாவது ரோஸ் காலம்ஸ் எல்லாத்தையுமே இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஈக்குவல் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3ன்னு. அது அப்படியே என்ன பண்ண இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ரோஸ்லாம் காலம்ஸ் இல்லை காலம்ஸ்லாம் ரோஸாக இன்டர்சேஞ்ச் பண்ணினாக்கா அதே டிட்டர்மெண்ட் தான் வேல்யூஸ் வரும், வேறு எதுவுமே மாறாது. ஓகேவா? இப்போ ரோஸ்லாம் காலம்ஸாக மாற்ற இல்லை காலம்ஸாக ரோஸாக இன்டர்சேஞ்ச் பண்ணினாக்கா வேல்யூனா வரும், அதே டிட்டர்மெண்ட் தான் வரும்னு சொல்கிறான். அதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறானாக்கா, ப்ராப்பர்ட்டி நம்பர் 2. இஃப் எனி 2 rows or columns of a determinant are interchanged, the determinant changes its sign but its numerical value is unaltered. இது முன்னாடியில் வந்து 3 rows 3 columns இருந்தது, அப்படியே அல்டர் பண்ணி அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா 3 rows 3 columns இருக்குது. அப்போ அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அதே டெல்டா வேல்யூஸ் தான் வரும், வேல்யூஸ் மாறாது. ஆனால் செகண்ட் ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, எனி 2 rows or 2 columns, ஏதாவது 2 row இல்லை ஏதாவது 2 காலமை இன்டர்சேஞ்ச் பண்ணினாக்கா என்ன வரும்னாக்கா சைன் மட்டும் தான் மாறும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக வரும், மைனஸாக ப்ளஸ்ஸாக வரும். ஓகேவா? சைன் மட்டும் தான் மாறும், அதனுடைய வேல்யூஸ்லாம் மாறாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நியூமரிக் வேல்யூஸ் அன்ஆல்டர்ட். அன்ஆல்டர்னாக்கா மாறாதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ டெல்டான்னு ஒன்று இருக்குது பாருங்கள், டிட்டர்மெண்ட்டு A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3ன்னு இருக்குது, டெல்டா இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த டிட்டர்மெண்ட்டில் ஏதாவது 2 rows or 2 columns, ஏதாவது 2 row இல்லைனா 2 columns மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணினாக்கா பாருங்கள், அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணினாக்கா பாருங்கள் என்ன ஆகுது பாருங்கள், A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3. ஓகேவா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரோஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ரோஸ் நல்லா பாருங்கள், செகண்ட் ரோ வந்து எங்கே போயிடுச்சு பாருங்கள், தேர்ட் ரோ போயிடுச்சு, தேர்ட் ரோ வந்து செகண்ட் ரோ போயிடுச்சு. அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணாங்க. எனி 2 rows or columns இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து ரோஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் சரி, ரோஸை இன்டர்சேஞ்ச் பண்ண சரி என்ன வரும்னாக்கா மைனஸ் டெல்டான்னு வரும். ஓகேவா? இப்போ டெல்டா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிட்டர்மெண்ட்டுக்கு வந்து 5 வருது ஆன்சர்னாக்கா இதில் -5 வரும். அதான். ஓகேவா? நியூமரிக்கல் நம்பர் வராது, ஆனால் சைன் மட்டும் மாறும். அதான் ப்ராப்பர்ட்டி நம்பர் 2. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 3. இஃப் 2 rows or columns of a determinant are identical, then the value of the determinant is 0. இப்போ டிட்டர்மெண்ட்டில் ஏதாவது 2 rows 2 columns வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது, ஐடென்டிக்கலாக ஒரே நம்பராக இருந்துச்சுனாக்கா அந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? ஸோ பை ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 பாருங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3ன்னு இருக்குது, இது டிட்டர்மெண்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா A1 A2 A2 B1 B2 B2 C1 C2 C2 ஈக்குவல் டு 0. இப்போ டெல்டா இப்படி இருக்குது, நம்ம இப்படி மாற்றிட்டோம்னாக்கா அதாவது எனி 2 rows or எனி 2 columns வந்து ஐடென்டிக்கலாக ஒரே நம்பராக இருந்துச்சுனாக்கா 0ன்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எது ஐடென்டிக்கலாக பாருங்கள், செகண்ட் ரோவும்
தேர்ட் ரோ எப்படி இருக்கு பாருங்க, ஐடென்டிக்கலாக இருக்கு, ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னுச்சுனாக்கா தி டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0. எக்ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்ல, ஈக்குவல் டு 0 போட்டே போகலாம், எக்ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. பை ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 இந்த ரிசல்ட் மட்டும் ஆகணும். எனி 2 rows ஆர் 2 columns ஆர் ஐடென்டிக்கல், தி வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் 0 போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், எக்ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல அந்த டிட்டர்மினன்ட்டை. ஓகேவா? ஒரு டிட்டர்மினன்ட் எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ண தெரியும், ஆனால் இந்தமாரி வந்துச்சுனாக்கா எனி 2 rows இல்லைனா 2 columns வந்து ஐடென்டிக்கலாக இருந்துச்சுனாக்கா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து 2 rows வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது, அதுமாரி 2 columns ஐடென்டிக்கலாக இருந்தாலும் 0 தான். 2 columns இங்கே A1 A2 A3னாக்கா செகண்ட் ரோவில் செகண்ட் காலமில் A1 A2 A3 இருந்தாலும் சரி 0 தான், இல்லைனாக்கா தேர்ட் ரோவில் A1 A2 A3 இருந்தாலும் 0 தான். ஓகேங்களா? ஏதாவது 2 rows இல்லைனா 2 columns வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 4, if every element in a row or column of a determinant is multiplied by a constant k, then the value of the determinant is multiplied by k. ஓகேவா? இப்போ ஒரு டிட்டர்மெண்ட்டில் ரோவில் இல்லை காலமில் இஃப் எவரி எலமெண்ட் இன் ஏ ரோ ஆர் காலமில், ஒரு ரோ இல்லை காலமில் ஒவ்வொரு எலமெண்ட்டு கூட ஏதாவது கான்ஸ்டன்ட்டு மல்டிப்ளை வந்துச்சுனாக்கா அப்போ அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ எப்படி இருக்குனாக்கா ஒரு அந்த டிட்டர்மெண்ட்டை அந்த கேவால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள் A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3 ஒரு டிட்டர்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ அதில் இந்த டிட்டர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ரோ இல்லை காலம், ஓகேங்களா, ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதில் வந்து செகண்ட் ரோ எடுத்துக்கலாம், நீங்கள் எது ஒன்றா எடுத்துக்கலாம், தேர்ட் ரோ எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கலாம், இல்லை காலம் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா C1 எடுத்துக்கலாம், C2 எடுத்துக்கலாம், C3 எடுத்துக்கலாம், எது ஒன்று எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ரோ இல்லை ஒரு காலமில் ஒவ்வொரு எலமெண்ட் கூட ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ கேன்னு ஒரு கான்ஸ்டண்ட்டை செகண்ட் ரோவில் ஒவ்வொரு எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணிடுறாங்களா, இப்போ K இன்ட்டு A2 K இன்ட்டு B2 K இன்ட்டு C2. ஓகேவா? ஸோ இது எக்ஸ் பண்ணினாக்கா வரான்னு சேர்த்துக்கலாம் K இன்ட்டு த டிட்டர்மெண்ட் வரும். ஓகேவா? அப்போ இங்கே டிட்டர்மெண்ட் இருக்குல்ல, இந்த டிட்டர்மெண்ட் எக்ஸ் பண்ணாக்கா என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் இதுக்கு வரும், எக்ஸ்ட்ரா ஒரு கேன்னு வரும், அவ்வளோதான். ஓகே, K இன்ட்டு த டிட்டர்மெண்ட்டுக்கு என்ன வேல்யூ அதே தான் வரும், அதான் சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி நம்பர் 4. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 5, if every element in any row or column can be expressed as the sum of two quantities, then given determinant can be expressed as the sum of two determinants of the same order with the elements of the remaining rows or columns of both being the same சொல்கிறான். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு டிட்டர்மெண்ட்டில் ஏதாவது ரோஸ் அந்த காலமில் 2 element வந்து அடிஷனில் இருக்குது. ஓகேவா? சம் ஆஃப் 2 quantities given determinant can be expressed in the sum of 2 determinant same order in the elements. ஓகேவா? அந்த ரோவில் இல்லை காலமில் 2 element அடிஷன் இருந்துச்சுனாக்கா அது எப்படி பிரிக்கலாம்னாக்கா 2 டிட்டர்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஓகேவா? எப்படி பிரிக்கலாம்? 2 டிட்டர்மெண்ட்டாக பிரிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலம் C1ல் ஃபஸ்ட்டு காலமில் 2 element அடிஷனில் இருக்கு பாரு, அப்படி இருந்துச்சுனாலும் சரி, இல்லை ரோ வைஸ் ரோவில் ஏதாவது இதுமாரி இந்த ஃபார்ம் இருந்துச்சுனாலும் சரி, 2 elements அடிஷனல் இருந்துச்சுனாலும் சரி, அந்த டிட்டர்மெண்ட்டை 2 டிட்டர்மெண்ட்டாக பிரிக்கலாம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பிரிக்கிறது? ஒன்றும் கிடையாது. கொடுத்த இந்த டிட்டர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு காலமில் 2 element அடிஷனல் இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த 2 எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை இந்த ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட்டில் எழுதிடணும், C1ல் எழுதிடணும். அப்போ ABC எழுதிங்களா, ரிமைனிங் C2 C3ன்றது அதை அப்படியே எழுதிடணும், C2 C3 அப்படியே தான் காமன். ஓகேவா? ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு டிட்டர்மெண்ட்டில் கொடுத்துருந்த டிட்டர்மெண்ட்டில் C1ல் இருக்கிற இந்த செகண்ட் எலமெண்ட் XYZ இருக்குல்ல, XYZ செகண்ட் டிட்டர்மெண்ட்டில் C1 எழுதிடணும், XYZ. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட்டு C2 C3ன்றது அது காமன் தான், ரெண்டுத்துக்கும் காமன் தான். அப்போ இந்தமாரி தான் 2 டிட்டர்மெண்ட்டாக எழுத முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.15, compute all minors cofactors of A and hence compute determinant of A if A is 1 4 minus 3 3 minus 5 5 minus 2 6 2. Also check that determinant of A remains unaltered by expanding along any row or any column. ஓகேவா? ஸோ மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஏ மேட்ரிக்ஸு. ஸோ மைனர்ஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது? மைனர்ஸ் இப்போ மைனருக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா எப்படி, ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மைனர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ கொடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸ் இருக்குது, இந்த மேட்ரிக்ஸிலேருந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மைனர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணாக்கா ஃபஸ்ட் எலமெண்ட்னா 1, அந்த மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1, அந்த 1 வந்து எந்த பிளேஸில் இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா வர அந்த ரிமைனிங் எலமெண்ட் தான் மைனர். ஓகேவா? 1 மைனர். அப்போ டிட்டர்மெண்ட் போட்டு -5 6 5 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு
த்ரீக்கான மைனர். அப்போ 3 எந்த பிளேஸில் இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாக்கா ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, 4 6 -3 2. இதில் வந்து ஆல்டர்னேட் சைன் போடக்கூடாது. ஓகேவா? இதுக்கு மைனருக்கு வந்து ஆல்டர்னேட் சைன் வராது. ஸோ அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாக்கா ரிமைனிங் என்ன எலமெண்ட் இருக்கோ அதை மட்டும் ரைட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 3யோட மைனர் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 2வோட மைனர். 2 எந்த பிளேஸில் இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாக்கா டிட்டர்மெண்ட் ஆஃப் 4 -5 -3 5. நெக்ஸ்ட்டு 4 செகண்ட் ரோவில் இருக்கிற 4 செகண்ட் ரோவில் இருக்கிற 4 பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரிமைனிங் என்ன இருக்கும்? 3 -2 5 2. 3 -2 5 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 -5 எங்கே இருக்குது? சென்டராக இருக்குது. அப்போ அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ரோ செகண்ட் காலம். செகண்ட் ரோ செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரிமைனிங் எலமெண்ட் என்ன இருப்பாருங்க? டிட்டர்மெண்ட்டாக 1 -2 -3 2 த மைனர். ஓகேவா? நெக்ஸ்ட் 6 எந்த பிளேஸில் இருக்குனாக்கா செகண்ட் ரோ தேர்ட் காலம். செகண்ட் ரோ தேர்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரிமைனிங் எலமெண்ட் என்ன பாருங்க? 1 3 -3 5. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் இருக்கிற -3. தேர்ட் ரோவில் -3. மைனஸ் எந்த பிளேஸில் இருக்குன்னா தேர்ட் ரோ தேர்ட் காலம். தேர்ட் ரோ தேர்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரிமைனிங் வந்து 3 -2 -5 6 அதான் மைனர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 தேர்ட் ரோவில் இருக்கிற 5 எந்த பிளேஸில் இருக்குனாக்கா தேர்ட் ரோ செகண்ட் காலம். தேர்ட் ரோ செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரிமைனிங் எலமெண்ட்டு 1 -2 4 6. நெக்ஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ரோவில் இருக்கிற 2 பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ரோ தேர்ட் காலம். தேர்ட் ரோ தேர்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா 1 3 4 -5. தட்ஸ் ஆல். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூ ஃபைன் பண்ணினாக்கா இதுதான் மைனர் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு கோஃபேக்டர்ஸ். இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடினாக்கா மைனரை கண்டுபிடிச்சிங்களா? மைனர், இந்த மைனருக்கு ஆல்டர்னேட் சைன் போகணும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் மைனஸ் போட்டு வரதான் கோஃபேக்டர். ஓகேங்களா? மைனர்னாக்கா இதோட ஸ்டாப் ஆகிடும். மைனர்னாக்கா இதோட ஸ்டாப் ஆகிடுனாக்கா இது மைனர். ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேல்யூ வந்து. ஓகேவா? கோஃபேக்டர் வேணுனாக்கா அந்த மைனர் கண்டுபிடிச்சிங்களா அதே ஸ்டெப் தான். என்ன பண்ணணுனாக்கா ஒவ்வொரு மைனருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆல்டர்னேட் சைன் போடணும். ப்ளஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்மு ப்ளஸ் செகண்ட் டைம் மைனஸ், ஃபர்ஸ்ட் டைம் ப்ளஸ் செகண்ட் டைம் மைனஸ், தேர்டு ப்ளஸ், ஃபோர்த்து மைனஸு, ஃபிஃப்த்து ப்ளஸ்ஸு, சிக்ஸ்த்து மைனஸு, செவன்த்து ப்ளஸ்ஸு, எயித்து மைனஸு, நைன்த்து ப்ளஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் கோஃபேக்டர். அப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடினா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ண தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எதை மல்டிப்ளை பண்ணணும்? -5 × 2 -10. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணணும்? மைனஸ் சைன் போடணும். மைனஸ் சைன் போட்டு 5 6 30. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் பண்ணால் மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் போடணும். 4 2 8 மைனஸ் -3 × 6 ப்ளஸ் ஆகிடும் 18 ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4 20 மைனஸ் ஆஃப் இந்த -3 × -1 ப்ளஸ் 15 ஆகிடும். இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் போடுவேன், -15 ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் 3 2 6 மைனஸ் அங்கே அப்ளை பண்ணோம். ஆல்ரெடி அங்கே ஒரு 5 2 -10 வரும். அங்கே +10 ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 1 2 is 2. நெக்ஸ்ட் மைனஸ் ப்ளஸ் 3 2 6 இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் போட -6 ஆகிடும். நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் 1 5 is 5 மைனஸ் போடுவேன். இங்கே -3 × 3 -9 +9 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 6 3 18 வந்துடும். -5 2 10 ஆகிடும். இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே ஆல்ரெடி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு பிறகு ஒரு மைனஸ் போடுங்களா, அந்த மைனஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் 1 6 6 மைனஸ் வரணும். இங்கே 4 2 -2 ப்ளஸ் 8 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1 × -5 -5 ஸோ -12 ஆகிடும். ஸோ இது சிம்பிளை பண்ணினாக்கா ஏஐஜே கோஃபேக்டர் வந்து ஏஐஜேன்னு சொல்லுவாங்க. ஏஐஜே கேபிட்டல் ஏஐஜேனாக்கா கோஃபேக்டரு. மைனர்னாக்கா கேபிட்டல் எம்ஐஜே. கேபிட்டல் எம்ஐஜேனாக்கா மைனர் சொல்லுவாங்க. கேபிட்டல் ஏஐஜேனாக்கா கோஃபேக்டர் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கேபிட்டல் ஏஐஜே கோஃபேக்டர் ஈக்குவல் டு சிம்பிளை பண்ணாங்க -40 -16 8 -26 -4 -14 5 -14 -17. ஸோ எக்ஸ்பேண்ட் அலாங் R1 ஐஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அவங்க லாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னாங்களே. இப்போ R1 ஐஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணினாக்கா டிட்டர்மெண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு A11 கேபிட்டல் A11 ப்ளஸ் A12 கேபிட்டல் A12 ப்ளஸ் A13 கேபிட்டல் A13 எக்ஸ்பேண்ட் பண்ணினாக்கா அப்போ 1 × -40 ப்ளஸ் 3 × -26 ப்ளஸ் -2 × 5 வரும். ஸோ சிம்பிளை பண்ணாக்கா -40 -78 -10 டோட்டலாக ஆட் பண்ணினாக்கா சேம் சைன் ஆட் பண்ணால் -128 வரும். தட்ஸ் ஆல்.
expanding along C1 wise. C1 is column wise expand பண்ணுறீங்க. ஸோ determinant of A equal to A11 capital A11 plus A21 capital A21 plus A31 capital A31. இப்போ A11 A21 A31 அந்த டிட்டர்மெண்ட்டில் மேட்ரிக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டோடைய பிளேஸில் இருக்கிற எலமெண்ட்டு. கேபிட்டல் A11 கேபிட்டல் A21 கேபிட்டல் A31 அந்த எலமெண்ட்டோடைய கோஃபேக்டர். ஓகேவா? ஸோ அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 1 இன்ட்டு -40 + 4 இன்ட்டு -16 + -3 இன்ட்டு 8. ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா -40 -64 -24 சேம் அப்படின்னா -128. இப்போ காலம் வைஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணாலும் R1 வைஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணாலும் C1 வைஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணாலும் அதே சேம் மார்க்ஸ் தான் வரும். So, but determinant of A obtained by expanding along R1 is equal to the expanding along C1. Next example 7.16. Find the determinant of A if A matrix is 0, sin alpha, cos alpha, sin alpha 0, minus sin beta, cos alpha, sin beta 0. ஸோ இதை டிட்டர்மெண்ட் கண்டுபிடி சொல்கிறாங்க. அப்போ டிட்டர்மெண்ட் எப்படி ரைட் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ மேட்ரிக்ஸை டிட்டர்மெண்ட் எப்படி ரைட் பண்ணணும், இப்படி ரைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ டிட்டர்மெண்ட் போட்டால் 2 வெர்டிக்கல் லைன் அதில் இருக்கிற எலமெண்ட்டை ரைட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் சைன் தெரியும் உங்களுக்கு, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ இந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் R1 ஐஸ் எக்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் பார்த்துருக்கோம். R1 ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0. இப்போ 0 எந்த பிளேஸில் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காலம் திரும்ப பண்ணினாக்கா ரிமைனிங் 0 sin பீட்டா மைனஸ் சைன் பீட்டா 0ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் சைன் மைனஸு. நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் R1 பார்த்தீங்கன்னாக்கா சைன் ஆல்ஃபா எந்த பிளேஸில் இருக்குனாக்கா ஃபர்ஸ்ட் சைன் காலம் திரும்ப பண்ணினாக்கா ரிமைனிங் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா 0. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் சைன் ப்ளஸ் போடணும். நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் R1 இஸ் காஸ் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆல்ஃபா எந்த பிளேஸில் இருக்குனாக்கா ஃபர்ஸ்ட் தேர்ட் காலம் திரும்ப பண்ணினாக்கா ரிமைனிங் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 0 ஆகிடும். ஏன்னாக்கா ஃப்ரண்ட்டில் 0 இருக்குது. 0 மல்டிப்ளை பண்ணாக்கா ஃபஸ்ட்டு 0 ஆகிடும். 0 நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு செகண்ட் மைனர் பண்ணாக்கா 0 இன்ட்டு சைன் ஆல்ஃபா 0 ஆகிடும். மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா. ஓகேவா? ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் சைன் பீட்டா வந்து மைனஸ் ஆஃப் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ மைனஸ் 0 ஆகிடும். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 ஆகிடும். ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா வெளியில் இருக்கிற அந்த மைனஸ் சைன் ஆல்ஃபா உள்ள மட்டும் இந்த மைனஸ் சைன் ஆல்ஃபா உள்ள மட்டும் பண்ணினாக்கா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சைன் ஆல்ஃபா உள்ள மட்டும் பண்ணினாக்கா சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா ஆகிடும். இந்த ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா உள்ள மட்டும் பண்ணினாக்கா ஸோ மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா ஆகிடும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்து மைனஸ் பண்ணாக்கா 0 ஆகிடும். எனக்கு சேம் பாருங்க, ப்ளஸ் டைம் இது மைனஸ் டைம், இது ப்ளஸ் டைம் இது மைனஸ் டைம், இது 0 ஆகிடும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.17. Compute determinant of A using Thoreau's rule. If A matrix is 3 0 5 4 -1 -2 1 2 6. ஓகேவா? Thoreau's rule யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பெண்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்து வந்து ஜென்ரல் ரூல். ஒரு டிட்டர்மெண்ட் எப்படி வேல்யூ வந்து கண்டுபிடிதுனாக்கா ரோ வைஸ் இல்லை காலம் வைஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுறது. இது வந்து Thoreau's ரூல் யூஸ் பண்ணி டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி ரைட் பண்ணாக்கா கொடுத்துற அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை எந்த ஆர்டரில் ரைட் பண்ணாக்கா நல்லா பார்த்துங்க. சர்க்குலேஷன் ஆர்டரில் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் ரைட் பண்ணணும். நல்லா பார்த்துங்க, எப்படி சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு காலமாக அப்படியே ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலம்னா 3 0 5 இருக்காது ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் காலத்தை அப்படியே ரைட் பண்ணணும். தேர்ட் காலத்தை ரைட் பண்ணணும். ஓகே, மறுபடியும் ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து வரணும். ஒருத்தர் அந்த ஏ மேட்ரிக்ஸில் இருக்கிற எலமெண்ட் அப்படியே ரைட் பண்ணின்னு பாருங்கள். அப்படியே ரைட் பண்ணிட்டாங்களா? ரைட் பண்ணிட்டு மஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செகண்ட் காலம் இந்தமாதிரி ரைட் பண்ணிவிட்டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு எப்படி கிராஸ் பண்ணுறாங்க பாருங்கள். 3 இந்த -1 மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு நேராக இருக்கிற இந்த 3 எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 3 எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × -1 × 6 அதை மல்டிப்ளை பண்ணணும். 3 × -1 × 6. நெக்ஸ்ட் 3 பார்த்தாக்கா இந்த 4 × 2 × 5, இந்த 4 × 2 × 5 ப்ளஸ் 4 × 2 × 5. நெக்ஸ்ட் 3 எலமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1 × 0 × -2 ப்ளஸ் 1 × 0 × -2. ஓகேவா? முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாக்கா மேலேருந்து கீழே வந்தாச்சு. மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணிச்சா மைனஸ் சிம்பிள் போட்டு கீழேருந்து மேலேனாக்கா அந்த 5 × -1 × 1 5 × -1 × 1. ஓகேவா? ப்ளஸ் நெக்ஸ்ட் -2 × 2 × 3 -2 × 2 × 3 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 6 × 0 × 4. தட்ஸ் ஆல். இதுதான் Thoreau's ரூல் மெத்தடில் டிட்டர்மினன்ட்டோட வேல்யூயை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அந்த மெத்தட் சொன்னால் தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். எதுவுமே எக்ஸ்பெண்ட் வெறும் டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ கேட்டானாக்கா நம்ம ஆஸ் யூஷுவல் ரோ வைஸ் இல்லை காலம் வைஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ 3 டேர்ம்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ண -8 வந்துடும்.
இங்கே மல்டிப்ளை பண்ணாக்கா 14 வந்துடும், இங்கே மல்டிப்ளை பண்ணாக்கா 0 ஆகிடும். ஓகேவா, மைனஸ் ஆஃப் இது மல்டிப்ளை பண்ணாக்கா -5 -12 இங்கே 0 ஆகிடும். ஓகேவா, ஸோ ஓவர் ப்ராக்கெட்டை மல்டிப்ளை சிம்பிளை பண்ணினாக்கா -18 + 40 இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணினாக்கா 22 வந்துடும், +22. ஸோ மைனஸ் இந்த ப்ராக்கெட் சிம்பிளை பண்ணினாக்கா -5 -12 இருக்குது. சேம் ஆட் பண்ணாக்கா -17 வந்துடும். ஆல்ரெடி வெளியில் மைனஸ் இருக்கா, +7. இப்போ ஆட் பண்ணினாக்கா டோட்டலாக 13 வந்துடும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.18. If A, B, C and X are positive real numbers, then show that determinant of is 0ன்னு கார்டு சொல்கிறோம். இந்த டிட்டர்மெண்ட் வந்து 0ன்னு கார்டு சொல்கிறோம். ஓகேவா, இது வெரி ஈஸி. ஸோ இதில் வந்து அல்ஜிபிரிக் ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணுவோம் நம்ம. A + B the whole square ஃபார்முலா, A - B the whole square ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னாக்கா உள்ள வர டேர்ம்ஸ் எல்லாமே ப்ராக்கெட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபார்முலா தான் இருக்குது. A + B the whole square, A - B the whole square, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொரு டைமும் எக்ஸ்பிளைன் பண்ணி சிம்பிளை பண்ணி வர ஆன்சரை அதில் சப்ஷன் பண்ணி 0 ஆக்கிக்கலாம். ஸோ டெல்டா டிட்டர்மெண்ட், இந்த ட்ரையாங்கிள் போட்டாக்கா என்ன அர்த்தம், டிட்டர்மெண்ட் அர்த்தம். டிட்டர்மெண்ட் ஈக்குவல் டு போட்டாச்சு, ஒரு எலமெண்ட்டை ரைட் பண்ணிச்சு. ஓகேவா, இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டை தனியாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. A + B whole square ஃபார்முலா, அதுக்கப்புறம் A - B whole square ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா A⁴x + A⁻ - x ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இப்போ A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படினாக்கா A² + B² + 2AB அதான ஃபார்முலா. அப்போ A இடத்துல A⁴x இருக்குது, B இடத்துல A⁻−xன்னு இருக்குது. அது அப்படியே பண்ணு A². அப்போ A⁴x the whole square + A⁻−x the whole square + 2AB. இப்போ 2 × Aவுக்கு வந்து A⁴x × Bக்கு வந்து A⁻−x. ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது பவருக்கு மேலே பவர் வந்தால் பவர் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா, ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது A⁻2x ஆகிடும் + A⁻−2x ஆகிடும். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2AB இருக்குல்ல, 2ABனாக்கா அங்கே பாருங்க பேஸ் சேமாக இருந்தாக்கா என்ன பண்ணலாம், பவர் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் சேம் வந்தால் பவர் ஆட் பண்ணலாம். இப்போ பேஸ் வந்து A 1 டைம்ஸ் போட்டு பவர் ஆட் பண்ணுங்க, x - x 0 ஆகிடும். இப்போ A⁻0 வேல்யூ வந்து 1 ஆகிடும். இப்போ 1 × 2 2 மட்டும் இருக்கும். ஓகேவா, இப்போ A⁻x + A⁻−x the whole square எப்படி வந்து வர ஆன்சரு A⁻2x + A⁻−2x + 2 வரும். இதே மாதிரி தான் ரிமைனிங் எல்லா எலமெண்ட்டுக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் எலமெண்ட் A⁻x - A⁻−x ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து A - B the whole square ஃபார்முலா, A² + B² - 2AB. ஓகேங்களா, அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணினாக்கா A⁻2x + A⁻−2x வந்துடும், -2ன்னு வந்துடும். ஓகேவா, ஸோ இதே மாதிரி தான் மீதி இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும். ஓகேவா, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் C1லேருந்து C2 மைனஸ் பண்ணினாக்கா 0 ஆகிடும். C1லேருந்து C2 மைனஸ் பண்ணலாம், அந்த கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ டிட்டர்மெண்ட் போட்டிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு C1லேருந்து C2 மைனஸ் பண்ணேன், C1லேருந்து C2 மைனஸ் பண்ணேன். C1லேருந்து C2 மைனஸ் பண்ணால் 4ன்னு வரும். சிமிலர்லி அதேமாதிரி C1லேருந்து இதான் C1லேருந்து C2 மைனஸ் பண்ணுறீங்க. இப்போ C1லேருந்து C2 மைனஸ் பண்ணாக்கா சிம்பிளி பண்ணால் 4 வரும். அதே மாதிரி தான் ரிமைனிங் இருக்கிற இந்த எலமெண்ட்டு மைனஸ் பண்ணாத வரும், இதை மைனஸ் பண்ணாத வரும், 4 தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு C1 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா C1 ஃபுல்லாக 4 4 வந்துடும். ஓகேவா, ரிமைனிங் C2 அண்ட் C3 வந்து அப்படியே தான் ரைட் பண்ணும், C2 C3. ஓகேவா, நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், ஒரு டிட்டர்மெண்ட்டில் எனி 2 rows ஆர் எனி 2 column வந்து ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா 0ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ரைட்டா, அந்த பிரகாரம் ஃபஸ்ட்டு காலமில் C1ல் பார்த்தீங்கன்னாக்கா 4 காமனாக இருக்குது. அப்போ 4 காமனாக வெளியே எடுத்துனாக்கா இங்கே ஃபுல்லாக என்ன ஆகிடுங்க, 1 1 ஆகிடுமா. 4 இங்கே ஃபுல்லாக காமனாக வெளியே எடுத்துறாங்க, 1 1 ஆகிடும். அப்போ 1 ஆயிடுச்சுனாக்கா 4 காமனாக வெளியே எடுத்துட்டு இங்கே 1 ஆகிடும். அப்போ C1ம் C3 ஐடென்டிக்கலாக இருக்கும், அப்போ 0 ஆகிடும். ஓகேங்களா, சொல்லப்படுதா இல்லையா. ஸோ அப்போ டேக்கிங் 4 as காமன் ஃப்ரம் C1, C1லேருந்து 4 காமனாக வெளியே எடுக்கிறீங்க. 4 காமனாக வெளியே எடுத்துறாக்கா இப்போ C1 ஃபுல்லாக 1 1 ஆகிடும், C1 ஃபுல்லாக 1 1 ஆகிடும். C2 C3 அப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிட்டர்மெண்ட்டில் C1 C3 ஐடென்டிக்கலாக இருக்குது. இப்போ C1 C2 ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால 0, இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ 0. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.19. Without expanding the determinants, show that determinant of B equal to 2 into determinant of A, where B equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க, B plus C, C plus A, A plus B, C plus A, A plus B, B plus C, A plus B, B plus C, C plus C. அதுமாதிரி ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க, ABC, BCA, CABன்னு. ஓகேவா, ஸோ 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா வித்தவுட் எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் ஷோ பண்ண சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ பி மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. அப்போ ரெடியூஸ் பண்ண நம்பர் R1 வந்து R1ல் R1 + R2 + R3, R1 R2 R3 ஆட் பண்ணுறாங்க. அப்போ இது R1, இது R2,
R3 அப்படியே மூணுத்தையும் ஆட் பண்ணி எதில் ஆன்சர் ரைட் பண்ணுறாங்கன்னா R1ல ரைட் பண்ணுறாங்க. ஓகே, ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரனாக்கா 2 times of A 2 times of B 2 times of C. அது மாதிரி 2 times of A 2 times of B 2 times of C 2 times of A 2 times of B 2 times of C. R1 R2 R3 ஆட் பண்ணி R1ல ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா, R2 R3 அதை அப்படியே ரைட் பண்ணிட்டோம். R2 and R3 அப்படியே ரைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா R1ல 2A + 2B + 2C வந்து காமனாக இருக்குது. அப்போ R1லேருந்து என்ன பண்ணுறீங்க, அதை காமனாக வெளியே எடுத்துறீங்க. நெக்ஸ்ட் 2 காமனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காமனாக எடுத்துடலாம். ஓகேவா, டேக்கிங் 2 as காமன் ஃப்ரம் R1. 2 வந்து என்ன பண்ணி காமனாக வெளியே எடுக்கிறீங்க. 2 காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா நம்மளுக்கு என்ன இருக்குது, ரிமைனிங் A + B + C A + B + Cன்னு இருக்கும் R1ல. ரிமைனிங் வந்து C1 C2 வந்து அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் R2லேருந்து R1 மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி வர ஆன்சரை R2ல ரைட் பண்ணும். R2ன்றது இதுனாக்கா இதான் R2. C + A A + B B + Cன்றது R2. R1ன்றது A + B + C A + B + C A + B. அப்போ R2லேருந்து R1 மைனஸ் பண்ணி R2ல எழுதும். ஓகேவா, அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. R1 அப்படியே தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணி எங்கே ஆன்சர் பண்ணுறோம் அதான் நம்ம கண்டிஷன். அப்போ R2ல இந்தமாரி மாறிடும். ஓகேவா, C + A மைனஸ் ஆஃப் A - B - C அதுமாரி ஆகிடும். ஓகேவா, R3 அப்படி தான் ரைட் பண்ணும். நம்ம இன்னொரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறாங்க. R3லேருந்து R1 மைனஸ் பண்ணும். R3லேருந்து R1 மைனஸ் பண்ணி R3ல ரைட் பண்ணும். அப்போ R3 இந்தமாரி மாறும். இப்போ 2 × R1 அப்படியே ரைட் பண்ணிவிடுங்க. இப்போ R2 and R3 சிம்ப்ளை பண்ணினாக்கா ரிமைனிங் நம்மளுக்கு இந்த எலமெண்ட்ஸ் வரும். -B - C - C - A - B. லாஸ்ட்டாக ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ R1 R2 R3 ஆட் பண்ணி R1ல ரைட் பண்ணுறீங்க. R1 R2 R3 ஆட் பண்ணும்போது என்ன வரும்னாக்கா நம்மளுக்கு 2 × ஆட் பண்ணி R1ல ரைட் பண்ணி R1 ரைட் பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு ஆன்சர் வரும். சிம்ப்ளை பண்ணினாக்கா நம்மளுக்கு ABC - B - C - A - C - A - Bன்னு வரும். இப்போ 2 × R2லையும் R3லையும் மைனஸ் காமனை வெளியெடுத்தினாக்கா -1 -1 வரும். அப்போ உள்ள டைம் எல்லாமே ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா, R2லேருந்து ஒரு மைனஸ் காமனை வெளியேறிங்க, R3லேருந்து மைனஸ் காமனை வெளியேற்றினாக்கா ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா, இப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +2 × ABC BCA Aன்னு வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ 2 × இந்த டிட்டர்மெண்ட் பார்த்தினாக்கா டிட்டர்மெண்ட் ஆஃப் A இது. ஓகேவா, 2 × determinant of A, that's all. Next example 2.20 evaluate determinant of 2014, 2020, 2023, 2017, 2023, 2026, 010. evaluate. இப்போ எல்லாமே வேல்யூஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணாக்கா எக்ஸ்பெண்ட் பண்ணாமல் டைரெக்டாக என்ன பண்ணலாம், நம்ம இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். C2லேருந்து C1 ரெடியூஸ் பண்ணணும். C2லேருந்து C1 மைனஸ் பண்ணினாக்கா வர ஆன்சர் என்ன பாருங்கள். C2லேருந்து C1 மைனஸ் பண்ணி C2ல ரைட் பண்ணுறீங்க. இப்போ C2ன்றது எதுனாக்கா இதான் C2, இது C2, C1 வந்தது இது C1. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். இதுலேருந்து மைனஸ் பண்ணி போடணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணினாக்கா நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா C2 ஃபுல்லாக என்ன ஆகிடும் பாருங்கள், 3 3ன்னு வந்துடும். டேக்கிங் 3 ஆஸ் காமன் ஃப்ரம் C2. C2ல வந்து 3 காமன் வெளியே எடுத்துனாக்கா நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், C2 ஃபுல்லாக 1 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பை C3 வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. C3 வைஸ்னாக்கா இதான் C3. இது முன்னாடி வந்து டிட்டர்மெண்ட் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணது வந்து R1 வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம். R1 வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது R1 ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எந்த பிளேஸில் இருக்குது அது பட்டு ரிமைனிங் எலமெண்ட் அது R2ல. இப்போ C3 வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண C3நாக்கா இதான் C3 0 1 0 இதான் C3. இப்போ C3 வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது சைன் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு வரும். அப்போ C3ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னாக்கா என்னது 0. ஓகேவா, முன்னாடி ஒரு 3 இருக்குது, அந்த டிட்டர்மெண்ட் முன்னாடி 3 இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. 3 × இந்த டிட்டர்மெண்ட் எக்ஸ் பண்ணும்போது R3ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0 × அந்த 0 வந்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலமில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் ரிமூவ் பண்ணினாக்கா ஸோ C3 வைஸ் எக்ஸ் பண்ணுங்க. C3ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0ன்றதால 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு C3ல நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து 1, ஆல்டர்னேட் சைன் மைனஸ் போட்டு -1 × இந்த 1 வந்து இந்த பிளேஸில் இருந்தாக்கா C3ல C3 தேர்ட் ரோ தேர்ட் காலம் செகண்ட் ரோவில் இருக்குது. அது ரிமூவ் பண்ணினா ரிமைனிங் என்னன்னாக்கா 2014 1 2020 1 இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 1 × 2014 × 1 இந்த பிளேஸில். அப்போ இந்த
ரோவையும் இந்த காலத்திலையும் பண்ணினாக்கா ரெமினினா இருக்கான் 2014 ஒன்று 2023 ஒன்று இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா வரும் ப்ளஸ் C3 லாஸ்ட் எலமெண்ட் ஜீரோன்றதால அந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும். ஓகேவா? அப்போ 3 இன்ட்டு ரெமினிங் என்ன இருக்கு பாருங்க -1 இன்ட்டு இது செப்பரேட் பண்ணினாக்கா -9 வரும். மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 3 இன்ட்டு 9 27 வரும். தட்ஸ் ஆல். Next example 7.21, find the value of x if determinant of x minus 1 0 0 x minus 2 0 x minus 2 x minus 3 x minus 3 equal to 0. So x ஓட வேல்யூ கேட்குறாங்க. Since all the entries below the principal diagonal are 0. ஓகேவா? அப்போ இந்த diagonal கீழே பாருங்க, நல்லா கவனிக்கணும். இது ப்ராப்பர் நான் பார்த்துருப்போம். இந்த diagonalக்கு கீழே இருக்கிற இந்த எலமெண்ட் எல்லாமே ஜீரோ இருக்குது. அப்படி ஜீரோ இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அந்த டயகனலில் இருக்கிற எலமெண்ட் மட்டும் எடுத்து தனியாக மல்டிப்ளை பண்ணி ஜீரோ ஈக்குவல் பண்ணிடணும். இந்த ஃபார்மில் இருந்துச்சுனாக்கா, அதாவது இந்த கார்னர் ஃபுல்லாக ஜீரோ இருந்துச்சுனாக்கா, இந்த டயகனலுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்டு ஜீரோ இருந்துச்சுனாக்கா இந்த டயகனல் இருக்கிற எலமெண்ட் அப்படியே எடுத்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி ஜீரோ ஈக்குவல் பண்ணணும். அப்போ தி வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் இஸ் x minus 1 into x minus 2 into x minus 3 equal 0. ஓகேவா? இப்போ செப்பரேட்டாக ஜீரோ ஈக்குவல் பண்ணாக்கா x minus 1 ஜீரோ ஈக்குவல் பண்ணாக்கா x equal to 1 வரும். x minus 2 0 equal பண்ணா x equal to 2 வந்துரும். x minus 3 0 equal பண்ணா x equal to 3 வந்துரும். Next example 7.22, prove that first one matter determinant of 1x x square 1y y square 1 z z square equal to x minus y into x minus y minus z into z minus x. என்ன பண்ணும், ப்ரூஃப் பண்ணும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்தோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு இல்லை இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி C1லேருந்து C2 மைனஸ் பண்ணி C1ல் ரைட் பண்ணுறீங்க. C1ன்றது எதுனாக்கா 1x x ஸ்கொயர் C1, C2ன்றது 1y y ஸ்கொயர் C2. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணு. C1லேருந்து C2 மைனஸ் பண்ணி ஆன்சரை C1ல் ரைட் பண்ணும். ஓகேவா? 1 minus 1 x minus y x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். C2 C3 அதை அப்படியே ரைட் பண்ணிடணும். C2 C3 அப்படியே ரைட் பண்ணிடணும். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தினாக்கா இன்னொரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறாங்க. C2லேருந்து C3 மைனஸ் பண்ணி C2ல் ரைட் பண்ணுறாங்க. இப்போ C2ன்றது தான் C2 y 1y y ஸ்கொயரு 1z s ஸ்கொயர் C3. அப்போ C2லேருந்து C3 மைனஸ் பண்ணி C2ல் ரைட் பண்ணும். இப்போ 1 minus 1 y minus z y ஸ்கொயர் மைனஸ் s ஸ்கொயர் வரும். C3 அப்படியே ரைட் பண்ணு. C3ல் என்ன இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும் பாருங்க, 0 ஆகிடும். C1ல் 0 x minus y x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஆகிடும். C2ல் 0 y minus z y ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர். C3 அப்படி தான் இருக்கும், 1 is s ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக இருக்குல்ல R3 தேர்ட் ரோவில் இருக்கிற இந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் பார்த்தா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ அதை அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஃபார்மில் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ அப்ளை பண்ண இதுக்கு தேர்டு ரோவில் அப்ளை பண்ணுறீங்க. R1 R2 அதை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு தேர்ட் ரோவில் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்ம் போடுறீங்க. அப்போ x ப்ளஸ் y இன்ட்டு x மைனஸ் y y ப்ளஸ் z இன்ட்டு y மைனஸ் z லாஸ்ட்டில் s ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, C1லையும் C2லையும் என்ன காமனாக இருக்கு பாருங்க. C1லையும் C2லையும் என்ன காமனாக இருக்குனாக்கா C1ல் வந்து x மைனஸ் ஒய் காமனாக இருக்குது, C2வில் வந்து y மைனஸ் z காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்துருங்க. இப்போ x மைனஸ் ஒய்யும் y மைனஸ் z காமனாக எடுக்கிறீங்க. எதுலேருந்து? C1லையும் C2லையும் எடுத்துட்டாக்கா ரெமினி என்ன இருக்குது பாருங்கள், 0 1 x plus y 0 1 y plus z 1 is a ஸ்கொயர். இப்போ இந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். வெளியில் வந்து x மைனஸ் ஒய் y மைனஸ் zன்னு இருக்குது. இப்போ இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ்பேண்ட் R1 ஆர் C1 இது ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ ஆல்டர்னேட் சைன் ப்ளஸ் மைனஸு ப்ளஸ். இப்போ R1 எக்ஸ்பிளைன் x மைனஸ் ஒய் இன்ட்டு y மைனஸ் zன்ட்டு ப்ராக்கெட்டில் R1 பண்ணாக்கா R1ல் ஃபஸ்ட்டு ரெண்டு எலமெண்ட்டு ஜீரோ இருக்குது. அப்போ 0 மைனஸ் 0 ப்ளஸ் 1ன்ட்டு இந்த R1ல் லாஸ்ட் எலமெண்ட்னா 1 இருக்குது. ஓகேவா? அப்போ 1 ரிமூவ் பண்ணினாக்கா நம்மளுக்கு 1 x ப்ளஸ் ஒய் y ப்ளஸ் இசட்னு இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா x ப்ளஸ் ஒய் மைனஸ் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா x மைனஸ் ஒய் இன்ட்டு y மைனஸ் இன்ட்டு y ப்ளஸ் z மைனஸ் ஆஃப் x ப்ளஸ் ஒய்னு வரும். அப்போ x மைனஸ் ஒய் y மைனஸ் z y ப்ளஸ் z இந்த மைனஸ் அப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னு வந்துடும். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். இப்போ ரெமினி நம்மளுக்கு என்ன கிடைக்குனாக்கா x minus y, y minus z, z minus x. That's all. Hence proved.